கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் இவங்களுடைய சம்மர் சேலில் இப்போ ஸ்பெஷல் ஆஃபராக சிங்கப்பூர், மலாக்கா, கோலாலம்பூர் அப்படின்னு எல்லாத்தையும் கவர் பண்ணி 5 nights 6 days கொண்ட ஒரு குரூப் டூர் பேக்கேஜுக்கு பெர் பர்சன் இவங்க 84,999 சார்ஜ் பண்ணுறாங்க. அடிஷனலாக 2 days லங்காவையும் சேர்த்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா 99,999 இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. இதிலேயே உங்களுடைய சிங்கப்பூர் வீசா, ஃப்ளைட் டிக்கெட்ஸ், ப்ரைவேட் ட்ரான்ஸ்ஃபர், ஹோட்டல் அக்காமடேஷன், பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் டின்னர், டெடிகேட்டட் டூர் மேனேஜர், ஆல் என்ட்ரி ஃபீஸ்லேருந்து வாட்டர் பாட்டில் வரைக்கும் எல்லாமே இதிலேயே கவர் ஆகிடும். இவங்ககிட்டயே 3 nights 4 daysக்கான ஒரு மலேசியா குரூப் டூர் பேக்கேஜ் 44,999க்கும் 4 nights 5 daysக்கான தாய்லாந்தில் புக்கட் அண்ட் கிராபியை மட்டும் தனியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஒரு குரூப் டூர் பேக்கேஜ் 58,499க்கும் வியட்நாமில் 6 nights 7 days அப்படின்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஒரு குரூப் டூர் பேக்கேஜ் உங்களுக்கு 89,999க்கும் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் என்ன, இந்த சம்மர் ஹாலிடேஸில் உங்களோட ஃபேமிலியோட ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப், அதுவும் அஃபோர்டபுள் காஸ்ட்டில் போகணும் அப்படின்னு காத்துட்ருக்க நபர்களாக நீங்கள் மேலே தர்ற நம்பருக்கு கேப்ஸ்டோன் ஹாலிடேஸுக்கு கால் பண்ணுங்கள். உங்களோட ட்ரீம் டெஸ்டினேஷனுக்கான டூர் பேக்கேஜை புக் பண்ணுங்கள். பொதுமக்களுக்காக திரையிடப்பட்ட ஸ்பெஷல் பிரீமியரில் அமோக வரவேற்பு பெற்று உங்களை பரவசப்படுத்த ஃபயர் உலகெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் February 14 முதல். ஹலோ பீவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் தண்டேல் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். படத்தில் நம்ம கதாநாயகன் பேசிக்காக ஒரு ஃபிஷர்மேனு. இவங்க அப்பா மாதிரியே இவரும் நீதி, நேர்மை, நியாயம் அப்படின்னு சொல்லி இப்போ இவர் ஒரு தண்டேலாக, அதாவது தண்டேலுங்கிறது தலைவனாக, ஸோ தலைவனாக இருக்கிறாப்புல ஒரு மிகப்பெரிய கூட்டத்துக்கு. இவங்களுடைய தொழிலே மீன் பிடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இவங்க இருக்கிற இடத்துல இருந்து குஜராத்துக்கு இவங்க கான்ட்ராக்ட் பேசிஸில் போயிடுறாங்க. அங்கே போய் வருஷத்தில் 9 மாதம் அங்கேயே தங்கி மீன் பிடிச்சு ஒருத்தருக்காக பிடிச்சி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. 9 மாதம் கழித்து அந்த 9 மாதத்துக்கான கூலியை வாங்கிட்டு இவங்க சொந்த ஊருக்கு திருப்பி வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த வருஷத்தில் மீதி 3 மாதம் இருக்கே, இந்த 3 மாதம் தான் இந்த மீன் பிடிக்க போன எல்லாத்துக்கும் குடும்பம் குட்டிங்கிற நினைப்பேன். 3 மாதம் முடிஞ்சவொன்னே திருப்பி 9 மாதம் மீன் பிடிக்கிறதுக்கு கான்ட்ராக்ட் பேசிஸில் போயிடணும். இப்படி தான் இவங்களுடைய வாழ்வாதாரம் போய்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட கதாநாயகனை உயிரையே வச்சுருக்க, அவர் மேலே உயிரையே வச்சு அவரை காதலிச்சுக்கிட்டு இருக்க படத்துடைய கதாநாயகி ஒரு பக்கம். இப்போ நம்ம கதாநாயகன் இதே மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் நான் வழக்கம் போல் கான்ட்ராக்ட் பேஸில் மீன் பிடிக்க போகிறேன் அப்படின்னு போன ஒரு பிரச்சனையில் சிக்கிக்கிறாப்புல. இதுக்கப்புறம் அவர் மீண்டாரா இல்லை மீட்கப்பட்டாரா, அவருக்கும் கதாநாயகிக்கும் இடையிலான காதல் என்னாச்சு, இது எல்லாத்துக்குமான விடை தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இது ஒரு போட்ஸ், அதாவது பேஸ்டான ட்ரூ ஸ்டோரி அப்படி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா 2019 உண்மையாகவே நடந்த ஒரு சம்பவம், அதிலிருந்து இன்ஸ்பயர் ஆகி அப்படியே லைட்டாக அதை தழுவி தான் இந்த கதைக்கே இவங்க அரைவாயிருப்பாங்க அப்படிங்கிறது இவங்களும் போட்டுட்டாங்க. நமக்கும் இந்த படம் பார்க்கும்போதே எங்கேருந்து அரைவாயிருப்பாங்க அப்படிங்கிறது தெளிவாக புரியுது. அதுலேயும் இந்த ஆர்டிகல் 370, சுஷ்மா ஸ்வராஜ் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த கதைக்குள்ளே அவங்க கனெக்ட் பண்ண விதம் ஒரு ஸ்மார்ட்டான மூவு. அது ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தது இந்த டீமை. எனக்கு என்ன ஒன்றுனா, சுஷ்மா ஸ்வராஜ் அப்படின்னு சொல்லி தெளிவாக ஃபோட்டோவையே காமிச்சிட்டிங்க, அப்புறத்துக்கு சுஷீலா ஸ்வராஜ் அப்படின்னு சொல்லி அதை அந்த பேரை மாற்றி நீங்கள் போர்ட்ரே பண்ணணும் அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியல. இல்லை ஒரு வேளைக்கு தமிழ் டப்பிங்கில் அப்படி எதுவும் பண்ணிங்களா, அதுவும் நமக்கு சரியாக புரியல. அது எதுக்காக அந்த பெயரை அப்படி அவங்க மாற்றணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை. பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தளவுக்கு படத்தில் என்னதான் நாக சைத்தன்யா தான் ஹீரோ அப்படின்னா கூட படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னாவே சொல்லுவீங்க சாய் பல்லவி தான் ஹீரோ. அந்தளவுக்கு அமரன் படத்தில் எப்படி ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணி என்ன ஒரு பெர்ஃபார்மன்ஸுங்க அப்படின்னு சாய் பல்லவி அந்தளவுக்கு நம்ம மனசில் இடம் பிடிச்சாங்களோ, கிட்டத்தட்ட அந்த மாதிரி இன்னொரு ஸ்டன்னிங்கான பெர்ஃபார்மன்ஸு அவங்கக்கிட்ட இருந்து இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாம் மொத்தமாக அள்ளி சாப்பிட்டதே அவங்க தான். லவ், எமோஷன்ஸு, டான்ஸுன்னு சொல்லி பல விஷயங்கள் அவங்களுக்குனே டெய்லர் மேடாக பல விஷயங்கள் அமைஞ்சு போச்சு. அதை அட்டகாசமாக சூப்பராக பண்ணியிருக்காங்க அவங்க. அதுலேயும் ஈவன் இந்த ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக லவ் அண்ட் எமோஷன்ஸ் இருந்தால் கூட செகண்ட் ஆஃபில் அந்த மீன் சாப்பாட்டை வாங்கி சாப்பிடக்கூடிய அந்த ஒரு தருணமாகட்டும், சுஷ்மா ஸ்வராஜுடைய பொண்ணுக்கிட்ட போய் பேசக்கூடிய அந்த ஒரு தருணமாகட்டும்னு சொல்லி பெர்ஃபார்மன்ஸுக்கு எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஸ்கோப்பு கிடைச்சதோ எல்லாத்தையும் டு த கோர் அவங்க யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இன்னொரு பக்கம் நாக சைத்தன்யா லவ், எமோஷன்ஸ், ஆக்ஷன்ஸ்னு என்னென்ன விஷயங்கள் அந்த கதாபாத்திரத்துக்கு தேவையோ அவ்வளவையும் பயங்கர எஃபோர்ட் போட் பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. பட் நான் சொன்ன மாதிரி சாய் பல்லவி அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உண்மையாக சொல்லணும்னா அந்த படத்துடைய ஃபஸ்ட் ஆஃப் சூப்பராக இருக்கும். அது இவங்க 2 பேர்த்துக்குள்ளே ஒர்க் அவுட் ஆன அந்த கெமிஸ்ட்ரியுடைய விளைவு தான், அப்படி தான் சொல்லணும். அதே மாதிரி பாகிஸ்தானில் அந்த பிரிசன் ஆஃபீஸராக வரக்கூடிய பிரகாஷ் பெலவாடி ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட். அவர் இந்த படத்துலையும் ரொம்ப சட்டிலாக பண்ணியிருப்பார். பட் நல்ல கதாபாத்திரம் சூப்பராக பண்ணியிருந்தார் அவர்.
இவங்க 3 பேர் போக கருணாகரன் ஆகட்டும், நம்ம பப்ளு பிருத்திவிராஜ் ஆகட்டும், ஆடுகளம் நரேன் ஆகட்டும், இவங்க எல்லாரும் அவங்கவங்க எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்தை சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மைம் கோபி ஒரு இலவச இணைப்பு தான். ஷாம் தத்து அட்டகாசமாக பண்ணியிருந்தாப்புல இன் டேர்ம்ஸ் ஆஃப் சினிமோட்டோகிராஃபி. பயங்கர ரிச் அண்ட் கலர்ஃபுல்லாக இருந்தது விஷுவல்ஸ் எல்லாமே. அதுலேயும் குறிப்பாக சாய் பல்லவி கண்ணாண்டு முன்னாடி உட்காந்து தலையில் அந்த கனகாம்பர பூவை வச்சு உட்காந்துருக்கிற அந்த ஒரு ப்ரொஃபைல் ஷாட் ஆகட்டும், அவங்களுடைய ஃபோனில் அவங்களுடைய ஃபேஸு ஒரு மிரர் இமேஜ் மாதிரி தெரியக்கூடிய அந்த ஒரு ஃப்ரேம் ஆகட்டும்னு சொல்லி சினிமோட்டோகிராஃபி ஸ்டன்னிங்காக இருந்தது இந்த படத்துக்கு. பல காட்சிகளில் சூப்பராக இருந்தது. குறிப்பாக இந்த 2 ஃப்ரேமே ரொம்ப அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. டிஎஸ்பியை பொறுத்தளவுக்கு அந்த ஐலேசா பாட்டு, அந்த பாட்டு ஒரு பக்கம் செமஹைப்பு அப்படின்னா, அதுக்கு சாய் பல்லவி போட்ட அந்த ஸ்டெப்பு, அதுக்கான பேக் ஷாட்டு, அந்த பாட்டுடைய கோரியோகிராஃபி, அந்த பாட்டு ஸ்டேஜிங் பண்ணப்பட்ட விதம் அப்படின்னு சொல்லி செம்மையாக இருந்தது. அந்த பாட்டு பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும். ஈவன் 2வது பாட்டான நமோ நமச்சிவாயா பாட்டுமே அப்படி தான். செம்மையான ஸ்டேஜிங்கு, நல்ல ஒரு கோரியோகிராஃபி. ஓவராலாகவே அந்த பாட்டு கன்சீவ் பண்ண விதமுமே செம்மையாக இருந்தது. என்ன ஒன்று, ஓம் பேச்சான்னு சொல்லி ஒரு பாட்டு, ஒரு மெலடி நம்பர் ஒன்று வருது. டிஎஸ்பி மெலடி நம்பருக்கே ட்ரம்ஸை வச்சு உரின்னு உரிச்சிருக்காப்புல. தியேட்டரில் கேட்கும்போது காது கிழியுது. ஒரு மெலடி நம்பருக்கு அப்படி ஒரு அடி அந்த பாட்டுக்கு. ஆனால் அது மெலடி நம்பர், பார்த்துக்கங்க. பிஜிஎம்மை பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு அது ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியல, சுமார்னு சொல்ல முடியல. ஓரளவுக்கு தேவையான விஷயத்தை பண்ணியிருக்காரு டிஎஸ்பி. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்தளவுக்கு லவ் அண்ட் எமோஷன்ஸ்னு சொல்லி இவங்க 2 பேர்த்துக்குள்ளே இருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரியை வச்சு சூப்பராக புல் ஆஃப் பண்ணிருச்சு இந்த டீமை. வேற செகண்ட் ஹாஃபுக்கு உள்ளே போகும்போது அது ஆக்ஷன்ஸ் அண்ட் எமோஷன்ஸ்னு உள்ளே கலந்துருக்கக்கூடிய போர்ஷன்ஸு, அதில் கொஞ்சம் வளவலா குளவலான்னு சுற்றிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலு. ஒரு சில இடங்களில் பெருசாக சுவாரஸ்யமே இல்லை. இன்னுமே கொஞ்சம் ஏதாவது கிறிஸ்பாக பண்ணியிருக்கலாம். இவ்வளோ லென்த் இந்த படத்துக்கு தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. படத்தில் சிச்சுவேஷன்ஸ் தான் வில்லனே. ப்ராப்பரான வில்லன் கதாபாத்திரங்கிறதே இந்த படத்தில் கிடையாது. ஒரே ஒரு கதாபாத்திரத்தை பாகிஸ்தான் பிரிசனில் வந்து காமிப்பாங்க, இவர் ஒரு தீவிரவாதி அப்படின்னு. ஆனால் அவரை பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கல் கூன் மாதிரி இருப்பாப்புல. என்னங்கடா இது தீவிரவாதிக்கு வந்து சோதனை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு பட்டுச்சு. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வில்லன் கதாபாத்திரம் படத்தில் கிடையாது. படத்துடைய ஆரம்பத்தில் கருணாகரன் வரும்போதே ரைட்டு, சாய் பல்லவி எல்லாத்தையும் தனியாகவே அக்கம்ப்ளிஷ் பண்ண முடியாது, இதுக்காகவே கண்டிப்பாக ஒரு இலவச இணைப்பாக அவங்கள கூட்டிகிட்டே சுற்றுறதுக்கு ஒரு கதாபாத்திரம் தேவை, அது இந்த பயப்புல தான் அப்படின்னு நமக்கு வரும்போதே தெரிஞ்சிருது. கருணாகரன் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். இருந்தும் அந்த கதாபாத்திரம் இப்படி தான் கடைசியில் ஆரம்பித்து இப்படி தான் முடிய போகுது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப தெளிவாகவே தெரியுது. இன்னொரு பக்கம் சாய் பல்லவி ஒரு இடத்துல காசு வாங்க போகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு காசு தரலைங்கிறதுக்காக அவங்க போராட்டம் பண்ணலாம். அண்ணே வாங்கண்ணே, நீங்கள் கை கொடுக்கலன்னா யாருனே கை கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் உடனே கூட இருக்க சிங்கெல்லாம் தம்பி எல்லாத்தையும் நிறுத்துங்க, வாங்க போராட்டத்தில் உட்காருங்க அப்படின்னு உட்கார்றதெல்லாம் அப்பட்டமான சினிமாத்தனம். அந்த மாதிரி ஒரு சில காட்சிகளும் இந்த படத்தில் இருக்குது. இதெல்லாம் தாண்டி இப்போ இந்த லாஜிக்குங்கிற விஷயத்தை நான் எந்த ரிவியூலையும் பேசுறதில்லை. ஏன்னா எந்த படத்துலையுமே இப்போ லாஜிக் இருக்கிறது இல்லை, இந்த படத்துலையும் சுத்தமாக கிடையாது. அந்த மாதிரி ஒரு சம்பவங்களும் இந்த படத்தில் நிறையவே இருக்குது. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை பொறுத்தளவுக்கு ஒரு ஆவரேஜான வாட்ச் தான் இந்த தண்டேல். எனக்கு என்னமோ அந்த படம் ஓடிடியில் இன்னுமே கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா தமிழ் டப்பிங்கில் இருக்குது அப்படிங்கிறனால ஓடிடியில் இன்னுமே பெட்டராக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு இந்த படத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடல் கன்னட பொறுத்தளவுக்கு பெருசாக அப்படி எதுவும் கிடையாது. இந்த படம் UA 13+ தான் மக்களே. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த படம் தமிழ் டப்பிங்லேயே இன்றைக்கி நம்ம ஊர் தேட்டர்ஸ்லேயே வெளியாகிருக்கு. இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.